ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ரே ஆஃப் லைட் வந்து ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்ல வருது சார். சரிங்க. அப்ப அது R2 வாங்க சார். இப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல சொல்லல இன்சிடென்ட் வந்து வச்சுக்கிட்டு இப்ப எல்லாமே மூணுமே ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் தான் நமக்கு. பாருங்க இதுல ப்ரீவியஸ் கவனிங்க. ஒன் ஆஃப் த டூ ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் கேட்டுங்களா? இங்க சொல்லல டூ ரெஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ் ஆஃப் த பிரிசம் இஸ் மேட் இன்வெர்ஸ் பை சில்வர் கோட்டிங்னா. அதனால நான் இப்ப என்ன பண்ண கேட்டீங்கன்னா இதுவும் ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஏன்னா இது மேல இன்சிடென்ட் ஆகுதுன்னா இதை விட்டுட்டு இதையும் மென்ஷன் பண்றாங்க. விழுகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரே விழுகிறதுக்கு முன்னாடி எல்லாமே எனக்கு ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் தான். சரிதானா தம்பி? ரே விழுகிறதுக்கு முன்னாடி பாருங்க இங்க இருந்து ரிஃப்ராக்ட் ஆகுது தானே. ஏர் டு கிளாஸ் ரிஃப்ராக்ட் ஆகிற சர்ஃபேஸ் இது. ஏர் டு கிளாஸ். கிளாஸ்ல இருந்து வெளியே ஏருக்கு போறதுக்கு ரெண்டு ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் எனக்கு இருக்கு. சோ அதனால என்ன இந்த கொஸ்டின் சொல்லல இதுல ஒன் ஆஃப் த டூ ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் அவங்களே ஆக்சுவலா பார்த்தா மூணுமே ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் தான். புரியுங்களா? பட் விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு இது இன்சிடென்டா மாறிடுது. இதுக்கப்புறம் மிரருக்கு இந்த பிரிசத்துக்கு உள்ள ரெண்டு ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் எனக்கு இருக்கு. இந்த ரே பிரிசத்துக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் வர்றதுக்கு முன்னாடி ஏர்ல இருந்து பாக்கையில இது மொத்தம் 3 இருக்கு. கேட்டுங்களா? ரைட். அதனால நீங்க அப்படி கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. இப்ப இங்க சொல்றாங்க உங்களுக்கு ஆனா பரவாயில்ல, கரெக்டான டவுட் வருது. இந்த மாதிரி பாருங்க, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் எ ரே லைட் அட் எ ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் எ பிரிசம் இஸ் 45 அப்படின்னு. இந்த ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து 16 சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். கேட்டுங்களா? அது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஸோ இதுவும் 60, இதுவும் 60, இதுவும் 60. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைட் அட் ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் பிரிசம்னா நீங்க இந்த நேர் சொல்ல வரீங்க. கேட்டுங்களா? ஏன்னா இதை நீங்க இன்சிடென்ட்னு எடுத்துக்கிட்டீங்க. கேட்டுங்களா? இது இன்சிடென்ட்னு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற ரெண்டு ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்ல ஏதோ ஒரு பக்கம் விழுகுது. அப்படி கிடையாதுங்க. விழுகிறதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற எல்லாமே ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் விழுகிற ஆங்கிள் தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. பாருங்க, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தானே போட்டுருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் வரல. ஏன்னா உங்களுக்கு ரெஃப்ராக்டட் ஆனதே தான் இங்க போகும். இதுக்குள்ள பிரிசத்துக்குள்ள இன்சிடென்ட்னு பேசினாலே அது ஏர்ல தான். அப்ப வெளியே தான் அவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப சொல்லல என்ன கேட்டீங்கன்னா இதையே வந்து அவங்க ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் மென்ஷன் பண்றாங்க. ஒரே ரூல் எல்லா பக்கம் அப்ளிகபிளா இருக்காது. நாம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி மாத்துறது. அது பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஏதாவது டவுட்னா கேட்டுருங்க. ஓகே. ஆமா, ஏன்னா இது நல்ல டவுட் தான். ஏன்னா நாம அப்ளை வந்து இதையும் சொல்லியிருந்தேன். அப்ப இங்க தானே வரணும் அப்படின்னு. இல்ல, அப்படி இல்ல. ரைட் ரைட். வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி. இப்ப சொல்றாங்க பாருங்க, மினிமம் டீவியேஷன்ங்கிறாங்க. மினிமம் டீவியேஷன் எப்படி இருக்கும் ரே புருஷத்துக்குள்ள? அவங்களே கண்டிஷன் கொடுக்குறாங்க, மினிமம் டீவியேஷனா இருக்குதுங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஸ்பெஷல் கண்டிஷன்ல நானே சொன்னேன், உள்ளுக்குள்ள பாஸ் ஆகல ரே எப்படி பாஸ் ஆகும்? இந்த பேஸுக்கு பேரலா பாஸ் ஆகும். அப்போ என்ன கண்டிஷனு? இந்த வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இதுக்கு நார்மல் போட்டிருப்பீங்க. அப்போ பேசிக் பேரல், இதெல்லாம் மினிமம் டீவியேஷன் கண்டிஷன். பேசிக் பேரல் ஆகையில ஐ என்னவா இருக்கும்? ஈயா இருக்கும். R1 என்னவா இருக்கும்? R2 இருக்கும். இதெல்லாம் ரூல். கேட்டுதானுங்களா? சரி. அப்போ எனக்கு டெல் என்னவாகும்? டிஎம்னு ஆகும். சரிங்களா? சோ டெல் எப்பவுமே எப்படி எழுதிப்பீங்க நீங்க? டெல்லுக்கு ஃபார்முலா என்னது? ஐ பிளஸ் இ மைனஸ் ஏவா? நான் சொல்றது டெல்லுக்கு. அப்போ மினிமம் டிவியேஷன் ஐ ஈக்குவல் டு இ ஆயிரும். அப்போ 2i மைனஸ் ஏன்னு.
அவங்க சொல்றாங்க என்னங்கிறாங்க பாருங்க, இன்சிடென்ட் ஆகல 45 டிகிரிங்கிறாங்க. அதாவது இது நார்மலா போடுறேன் நானு. பாருங்க இது நார்மல். இது நார்மலா வந்துருக்கு. ரைட்டுங்களா? அப்போ இன்சிடென்ட் வழியில 45 டிகிரினா பாருங்க இது ஆக்சுவலா 90. இது வந்து எனக்கு என்னது 90. இப்போ 45னா இதுக்கு இப்படி கரெக்டா பாதியா பிரியற மாதிரி போடணும். இப்படி போயிருக்கு. அந்த ஒரு குவாட்ரண்ட் பாதியா பிரியற மாதிரி போடுறேன். அப்ப இன்சிடென்ட் ஆங்கிள் நான் என்ன எழுதுறேன்? புரியுங்களா? பாருங்க இந்த குவாட்ரண்ட், அதாவது இந்த ரெண்டு குவாட்ரண்ட் கேட்டுங்களா? இதான் 90. ஸோ 90ல பாதியை பிரிச்சுட்டு அப்ப என்ன கேட்டீங்கன்னா இது 45 டிகிரி. உள்ள வந்து இப்படி வந்து I ஈக்குவல் டு இ. அப்ப என்ன கேட்டீங்கன்னா இது அதே மாதிரி ஒரு நான் நார்மல் போட்டேன்னு சொன்னா நார்மல் போட்டோம்னா எக்ஸாக்டா இதுலயும் இப்படி பிரியும். நீங்க கூட இப்படி போட்டுங்க. ஓகே, அப்ப பாருங்க dm 2a மைனஸ் a எழுதிட்டீங்க. அப்ப இன்சிடென்ட் ஆங்கிள் 2 இன்டூ 45 மைனஸ் இந்த பிரிசமோட ஆங்கிள் ஏ கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? பிரிசத்தோட ஆங்கிள் 60. அது மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் பிரிசம் இஸ் 60. அப்ப மைனஸ் 60. அப்ப dm எனக்கு என்ன இது ஃபைனலா 90 மைனஸ் 60 13. சரி, இப்ப நமக்கு என்னது கண்டுபிடிக்க சொன்னாங்க அது பார்க்கணுமல்ல. சோ த ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் அப்படின்னு. ஓகே, அப்ப அதை கண்டுபிடிச்சிட்டோம். டிஎம் வந்து எங்க வருது 30. அப்ப 30ங்கிறது ஏல இருக்கு, அப்புறம் சில இருக்கு. அப்ப இங்க இல்ல. அப்ப இது ரெண்டு தப்பு. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? சொல்லி கேக்குறாங்க. அப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கீங்களா? டிஎம் கனெக்ட் பண்ற மாதிரி என்ன ஃபார்முலா? dm minus 1 மியூ மைனஸ் 1 இன்டூ ஏ. இல்லைன்னா நாம எப்படி எழுதிருப்போம்? n to 1 minus 1 into a எழுதிருப்போம். n to 1. அப்ப n2 by n1 போடுவீங்க. சோ n1 க்கு வேல்யூ ஆயிரும். சோ ஃபைனலா நாம இது எப்படி எழுதிருக்கலாம்னு கேட்டீங்கன்னா n2 minus 1 into a எழுதலாம். சோ அப்படி பாக்க உங்களுக்கு dm க்கு வேல்யூ தெரியும். dm ஓட வேல்யூ என்ன நாம இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதுவோம். n2ங்கிறத ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த பிரிசம். n2ங்கிறத n2 ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி பிரிசம். dm கண்டுபிடிச்சிட்டேன் எவ்வளவு 30. n2 தான் கேக்குறாங்க, அது தெரியல. -1 a கொடுத்துட்டாங்க 60. அப்ப வேல்யூ எனக்கு என்ன வரும்? 30 by 60ங்களா? பிளஸ் 1 இங்க வந்துடும். n2 மட்டும் இங்க இருக்கும். அப்படி போட்டா எனக்கு வேல்யூ என்ன வருதுங்க மியூக்கு? ரூட் 2 வருமா? $1.5 தானே வரும். இது அடிச்சீங்கன்னா எவ்வளவு வருது? 3/2. n2 equal to 3/2ங்கிறது என்ன வேல்யூ? n2 equal to 1.5. ஆனா இங்க 1.5 காணோம்.
தம்பி n2க்கு வந்து 3/2 போட்டிருக்கீங்க கரெக்ட் தானே? அப்படித்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். எஸ் சார். அப்ப இங்க 1.5 ஒரு வேல்யூவே இல்ல இங்க 3/2 காணோம் 1.5 காணோம். அப்ப எப்படி என்ன பண்றது? இன்னும் 1/√2 √1 இருக்கு. √2க்கு என்ன வேல்யூ? √2ஓட நியூமெரிக்கல் வேல்யூ கால்குலேட்டர்ல. சார் புக்ல இருக்குங்க சார் இதெல்லாம் ஆமா ஆமா மேக்ஸ்ல. ஆமா ஆமா மேக்ஸ்ல இது வரும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும் இந்த √2 வேல்யூ சரிங்களா? ரைட். அப்ப நாம கண்டுபிடிச்சிருக்கிறது 1.5. ஸோ இந்த 1.5க்கு க்ளோஸா என்ன வந்திருக்கு? 1.4 வந்திருக்கு. ஓகே. அப்ப ஆப்ஷன் எனக்கு வந்து என்னது? சி இல்ல √2 இதுதான் எனக்கு ஆன்சரா இருக்கணும். ஆனா இதே பாருங்க 1/√2னா 1/1.414 போட்டோம்னா எனக்கு 1.5 வராது சரியா? அதனால இந்த ஆப்ஷன் வராது. மேல இருக்கிறது ஒத்து வருது. சரிங்க சார் எனக்கு இதுல கொஞ்சம் உடன்பாடு இல்ல, எனக்கு எக்ஸாக்டா வரணும், எனக்கு √2னே வரணும் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம மியூக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா வச்சிருக்கீங்க? மியூ ஈக்குவல் டு அதாவது n2 ஈக்குவல் டு sin a plus dm/2 by sin a/2. n இல்லையா? அப்படி ஃபார்முலா வச்சிருக்கோம் இல்லையா? அதாவது இப்படி எழுதிருப்பீங்க இல்லையா? n2 by n1 ஸ்னெல்ஸ் லா. அதுல போய் எடுத்து பாருங்க. ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணல நம்ம என்ன எடுப்போம்? sin a plus dm/2 divided by sin a/2 ஒரு ஃபார்முலா எழுதி. இப்ப n2ங்கறத அவங்க கேக்குறாங்க. n1 எனக்கு தெரியும். அப்ப இது n2னே எடுத்துக்கலாம். சரி இப்போ இந்த ஆங்கிள் வாங்க. சோ sin a தெரியும் உங்களுக்கு எவ்வளவு? 60. சோ 60 plus dm வந்து கண்டுபிடிச்சேன் 30 divided by 2 போட்டுக்கலாம். சோ sin a/2 சோ 60/2. அப்ப இது போட்டோம்னா இது sin 45 ஆயிருமா? 60 plus 30 90 90 divided by 2 45. அப்ப sin 45 divided by sin 30. இப்ப sin 45 எனக்கு வேல்யூ என்னது? 1/√2. sin 30 னா 1/2. அப்ப அப்ளை போட்ட மாதிரி √2வையும் 2வையும் அடிச்சு விடுங்க. சோ ஃபைனலா எனக்கு வேல்யூ என்ன வந்துரும்? √2 வந்துரும். சோ இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். என்ன இப்படி போட்டா உங்களுக்கு கொஞ்சம் பக்கமா வரும். 1.5னா 1.44 அப்படி பக்கமா வேல்யூ வரும். நாம அதுக்கப்புறம் அதை அஷ்யூம் பண்ணி அப்ராக்சிமேட்டா எடுக்க வேண்டியது இருக்கும். இதுன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா √2னா √2 வந்துடும். ஏதாவது டவுட் இருக்கா? பாருங்க இந்த நேரம் எழுதிக்கிறோம் பாருங்க. இந்த இடத்துல 1/√2 divided by 1/2 இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம் நீங்க? 2/2 மேல போயிருமா? √2 கீழே வந்துடும். அப்புறம் இது அதே மாதிரி √2 √2 சோ √2 கேன்சல் ஆயிரும். சோ எனக்கு ஃபைனலா √2 வந்துடும். ஓகே. அப்புறம் குட் நைட் சொல்லிடலாமா? Yes, sir. ஓகே குட் நைட். நம்ம Good நாளைக்கு night, sir. சரி சரி ஓகே ஓகே குட் நைட். குட் நைட் சார். குட் நைட். ஓகே தேங்க்யூ பாய்.